என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? வெல்கம் பேக் டு சகோஸ் லைஃப் ஸ்டைல். என்ன இவ அங்கங்கே சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டேன். அதான் வாக்கிங் போகலான்னு வந்துட்டேன். சரி, வாக்கிங் போய் முடிச்சுட்டு அங்கே இருக்க செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, அப்படியே பூவும் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுக்கலான்னு போயிட்டேன். ஒரு நல்ல புள்ளியாட்டம். எங்கள் அம்மா நீ பூ கொடுத்ததெல்லாம் போதும், நீ போய் வீட்டை பிரிக்குன்னு சொல்லிட்டான். சரி, கடகடன்னு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டையும் பிரிக்க முடிச்சுட்டு போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லான்னு போனாங்க. சரி, என்ன தான் செஞ்சுருக்காங்கன்னு குடுகுடுன்னு போய் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சதை செஞ்சுருக்காங்க. அதாவது எனக்கு பிடிக்காதது கீரை பொரியல் செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே காண்டாயிட்டேன். சரி, நம்ம தோசை ஊற்றியும் குருமா வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றுறதுக்கு பிளான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என் சேட்டையை காட்டினேன். ஜஸ்ட்டு மிஸ் அது கீழே விழுந்துருச்சு. அது விழுந்திருந்து எனக்கு ஒரு தர்மடி விழுந்திருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணேன். அப்புறம் டெலிவரி மேனு ஒரு வெயிட்டான பொருளை கொடுத்தாரு. இது என்னன்னே தெரியல. சரி, இதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என் சித்தி பொண்ணு வந்து அவள் ஆல்பம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனே வந்துருச்சுங்க. முட்டையை போட சொல்லிட்டாங்க. அந்த முட்டைக்கே ஒரு அழுகையோ வந்திருக்கும். அந்தளவுக்கு அதை பிரட்டி போட்டு விளையாடிட்டு இருந்தேன். அதில் அதுக்கப்புறம் எல்லோரும் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு உறக்கத்தை போட்டுட்டு எழுந்தோம். அப்புறம் பார்த்தா ஈவினிங் வந்துருச்சு. எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க விளையாடுற எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பையன் பம்பரை விட்டான். வேற மாதிரி செம்மையாக விட்டாங்க. எல்லா பசங்களத்தோட அவன் தான் வேற மாதிரி விட்டான். அப்புறம் என் டாமி பையன் ஓடி வந்துட்டான். அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு என் முரட்டை காலியான இவன் மட்டும்தாங்க ரொம்ப ரகடு பாட்டி. யாரை கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டான். என்னடா அங்கங்கேயும் பார்த்தா சூரியனே காணும் அப்படின்னு பார்த்தா அவர் தூங்க போயிட்டார். நான் பேசுகிற பேச்சுக்கு நீங்களும் கண்டிப்பாக தூங்கியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய்.